மேம், இப்போ செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போ யூனிட்டி கான்ஷியஸ்னஸ்னால் என்ன, யூனியன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு உங்கள் ட்ரீமில் இருக்க பர்சன் எப்படி இருப்பான் அப்படின்னு லிஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், அவன் இந்த மாதிரி எல்லாம் என்னை பார்த்துப்பான், இதெல்லாம் லிஸ்ட் எழுதுங்க. ஸோ தட் நீங்கள் லிஸ்ட் எழுதும்போதே எனர்ஜி கொடுக்குறீங்க, அந்த எனர்ஜெட்டிக் மேஸ்குலைன் ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் எனர்ஜெட்டிக் மேஸ்குலைன் இருப்பான் அப்படின்னு சொன்னால், உங்கள் துடிக்கிற இதயம் தான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ட்வின். அந்த துடிக்கிற இதயத்தோட எனர்ஜி தான் உங்கள் ட்வின்னோட எனர்ஜி. ஓகேயா? ஸோ அந்த எனர்ஜி கிட்ட பேசுங்க. ஃபிசிக்கல் ஃபார்மில் உங்களோட ஃபிசிக்கல் பாடி பூமியில் வாழட்டும், அதோட ரொட்டீனை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அது இங்கே இருக்க கான்ஷியஸ் பிரெயின் இருக்கு இல்லையா, அது பழகி இருக்கும், யுகமாக செஞ்சு. இப்போ எத்தனை வயசில் நீங்கள் இப்போ 34 வயசில் பார்த்துட்ருக்கீங்கன்னா 34 வயசு வரைக்கும் அது பழகிருக்கும் செய்கிறதுக்கு. அது பாட்டு செஞ்சுட்ருக்கோம் ரொட்டீனை. ஆனால் எனர்ஜெட்டிக்காக உங்கள் உள்ளே இருக்க இன்னர் எசன்ஸ் இருக்குல்ல, அந்த உங்களோட எனர்ஜி இன்னர் எசன்ஸு அது உள்ளே போய் அந்த ஹார்ட் ஸ்பேஸில் அந்த ஹார்ட் துடிக்கிற எனர்ஜி இருக்குல்ல, உங்கள் டிவைன் மேஸ்குலைன், அது கூட நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, உங்கள் ஒரு ட்ரீம் லைஃப் இப்படியெல்லாம் இருப்பாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அந்த வாழ்க்கையை உள்ளே போய் வாழுங்க. எப்போவுமே உங்கள் டிவைன் மேஸ்குலைன் கூடவே இருங்க.